கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்களோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கும்படி கர்த்தர் எனக்கு பாராட்டின பிரதான கிருபைக்காய் நான் கர்த்தரை துதிக்கிறேன். பல நாட்களில் பலகீனமாக இருந்த என்னுடைய வாழ்க்கையிலும் கூட பலகீனத்தை நீக்கி பலப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க முடியாத கிருபையை ஆண்டவர் தந்தாரே, அதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, எஸ்ஐயா 54:17 ஆண்டவர் அங்கே அந்த வார்த்தையை அவர் சொல்லும்போது, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஒரு ஆயுதமும் வாக்காமலே போகும் என்று பாருங்கள். எந்த ஒரு ஆயுதமாக இருந்தாலும் சரி, உனக்கு விரோதமாய் தேவ ஜனத்துக்கு விரோதமாக எந்த ஆயுதமாக இருந்தாலும் சரி, அது எவ்வளோ பெரிய ஆயுதமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் ஆண்டவர் அதை நீக்கி அந்த மனுஷனை ஆண்டவர் பலப்படுத்துவார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நீங்கள் யாரா இருந்தாலும் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை இந்த கேட்கிறதான இந்த வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறதான இந்த நேரம் அருமையான ஒரு நேரம். இந்த வார்த்தையிலே ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார். ஆண்டவர் பெரியவர். இந்த 2025 கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்தவர் பெரிய தெய்வனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உனக்கு விரோதமாய், உன் குடும்பத்துக்கு விரோதமாய், உன் பிள்ளைகளுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஒரு ஆயுதமும் வாக்காமலே போகும் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். அதே போல வேதத்தில் நம்ம பார்க்கும்போது இங்கே எரேமியா 1:19 பார்க்கும்போது, அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், உன்னை மேற்கொள்ள முடிய மாட்டார்கள், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறது நான் பார்க்கிறேன். நான் உன்னோடு கூட இருந்து அவர்கள் மேற்கொள்ளாதபடி நான் செய்வேன் என்று சொல்ல. அப்போ எரேமியாவுக்கு ஆண்டவர் அங்கே வாக்கு கொடுக்கிறார். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், அதனால பிரயோஜனம் அல்ல, யுத்தம் பண்ண முடியாது, அவர்களால் மேற்கொள்ள முடியாது. எரேமியாவை மேற்கொள்ள நினைக்கிறார்கள், அதனால் முடியாது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்தம் நாம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக நம்ம பார்த்தோம்னு சொன்னால், இந்த வார்த்தையில் நாம் பார்க்கதான வேளையில் பிசாசானவன் தேவ ஜனத்துக்கு விரோதமாய் தேவன் வாக்கு கொடுத்தோம், அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற முடியாதபடி செய்யும்படியாக அவன் பிழையாமை குறித்து உங்களுக்கு நல்லா தெரியும், பாலாக்கை குறித்து உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த பிழையாம் பாலாக்கம் சேர்ந்து ஒரு தந்திரமான யோசனை பண்ணி நீருடைய ஜனத்தை, இஸ்ரவேல் ஜனம் பாவம் செய்யும்படி செய்யும். இப்படிலாம் போய் அங்கே போய் இங்கே போய் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டாம். ஏன்னா அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஏற்கனவே சொல்லிவிட்டார், அதை செய்வார். ஆனால் இப்போ நான் போகும்போது நான் உனக்கு சொல்லுகிறேன், உன் ஜனத்தை இந்த ஜனத்தோடு பழக விடு என்று சொன்னபோது, இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் அந்த ஜனத்தோடு கூட, பாலாக்குடைய ஜனத்தோடு கூட பழகுகிறார்கள், விற்கிறார்கள், கடந்து போகிறார்கள். ஆண்டவருக்கு முடியும் பிடிக்காத ஒரு காரியம் அது. விக்கிரங்களை செய்வித்து
அவர்கள் அந்த ஜனத்தோடு கூட கலந்து தங்களுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதத்தை நஷ்டப்படுத்தினதை நம்ம பார்க்கிறோம். இது வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆனாலும் கூட அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் எலெயாசார் மகன் பினகாசை எழுப்புகிறார். பினகாஸ் வைராக்கியமாக எழும்பி தன் பாளையத்துக்குள்ள வந்தவர்களை இருவரையும் ஒரே குத்தாக குத்தி போடுகிறது நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அது நிமித்தமாய் வாதை நிறுத்தப்படுகிறது, அந்த காரியங்கள் அடக்கப்படுகிறது. கர்த்தருடைய ஜனத்துக்கு எதிராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் சரி, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொல்லி நம்ம மோசேக்கு விரோதமாக அவருடைய சகோதரர்கள் எழுப்பினார்கள். ஆண்டவர் அந்த வார்த்தையை கேட்கிறார். என் தாசனாகிய மோசே எங்கும் உண்மையுள்ளவன், இந்த ஆலயத்தில் எங்குமே அவன் உண்மையுள்ளவன், அவனுக்கு விரோதமாக பேசாததுக்கு உங்களுக்கு எப்படி ஞாபகம் வந்தது என்று சொல்லி அவர்களை பார்த்து சொல்லுகிறான். அதில் நான் பார்க்கதான வேளையில் அவருடைய சகோதரிக்கு குஷ்டரோகம் பிடிக்கிறது. அப்போ ஆண்டவர் பார்க்காவிட்டாலும், மோசே இந்த காரியங்களை பார்க்காவிட்டாலும், தேவன் மோசேக்கு விரோதமாய் அவர்கள் பேசினதை கேட்டார். நியாய தீர்ப்பு கடந்து வருகிறது. ஆண்டவர் அவளை கடிந்து அவளை ஒரு நியாய தீர்ப்பு அந்த கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அவள் குஷ்டரோகியாய் போய் கொண்டிருக்கிறான். அவருடைய சகோதரனாகிய ஆரோன், நாங்கள் பேச நாங்கள் துணிதோம் என்று சொல்லி, இதோ அவள் உம்முடைய பிள்ளை, அவன் மேல கிருபையாயிரும் என்று சொன்னபோது, தேவன் அவள் மேல கிருபையாக இருக்கிறார் என்று வேதத்தில் வாசி. அவருடைய தாப்பன் அவருடைய முகத்தில் துப்பினானா, 7 நாள் பாளையத்துக்கு விலகி இருக்க வேண்டாமா என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அதே போல பாளையத்துக்கு விலக முடியும் 7 நாள் அவன் மூலமாக பாளையம் புறப்படாமல் போய்விட்டார். ஏன்னா தேவனுடைய தாசனுக்கு விரோதமாக, தேவனுடைய ஊழியக்காரனுக்கு விரோதமாக பேசுகிற காரியங்களை பார்க்கிறோம். அது நம்ம கேட்குறோமா, ஆண்டவர் கேட்கறதில்ல. அவர் கொஞ்சம் வித்தியாசமாய் கேட்கிற ஒரு தேவன் என்று சொல்லி அருமையான கருத்துடைய பிள்ளைகளை நம்ம நாம் பார்க்கிறோம். அதுக்கப்புறமா நம்ம பார்த்தோம்னு சொன்னால், வேதத்திலே அல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு கூட்டம் அருமையாக கர்த்தருடைய பிள்ளை எழும்புகிறது நம்ம வேத புஸ்தகத்திலே நம்ம வாசிக்க முடியும். இந்த கூட்டம் தானியேலுக்கு விரோதமாக எழும்புகிற ஒரு கூட்டம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை பார்க்கும்போது, எல்லா அதிகாரிகளுக்கும் மேலாக தானியேலை அந்த ராஜா உயர்த்தி வைத்ததுனால அந்த அவன் மேலே எப்படியாவது குற்றச்சாட்டு சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஒரு மாதமாய் பார்த்து கொண்டு இருக்கிறதான வேளையில் அவனை குற்றச்சாட்டை வேறு எந்த சூழ்நிலை கிடைக்கல. ராஜாவுக்கு அடுத்த சூழ்நிலையே சரி வரும் என்று சொல்லி ராஜாவே போய் பார்த்து தந்திரமாக பார்த்து 1 மாத காலமும் உம்மிடம் தான் எல்லா காரியங்களும் ஒப்புவிக்க வேண்டும், உம்மிடம் தான் பேச வேண்டும் என்று சொல்லி தந்திரமான ஒரு ஆலோசனை பண்ணுகிறார்கள். வேறு யாருக்கு ஒரு தந்திரமான ஆலோசனை பண்ணுறான்னு தெரியாது. அப்படி அவன் நினைத்த போதுதான் பின்னால் தெரிந்தது ராஜாவுக்கு.
அவன் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவனாகிய தானியேல் மேல் குற்றம் சாட்டினார்கள் என்று சொல்லிப்பார்கள். எனக்கு அருமையான கருத்தோட பிள்ளைகளே, அந்த குற்றச்சாட்டை நிற்கவில்லை. 10 நாள் பாத்திரத்தில் கை துவைக்கப்பட்டதை அறிந்த அவன் எப்பொழுது போல எரிசும் நேராக பழங்களை திறந்து வைத்து ஜெபிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இப்போ எந்த சூழ்நிலை வந்தாலும் நாம் ஜெபிப்பதை நம்ம விட்டுவிடக்கூடாது. சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும், சூழ்நிலை அறிந்திருந்தாலும், அவன் இந்த சூழ்நிலையை அறிந்திருந்தால் அதுக்கு தக்கனபடி ஜெபம் பண்ணியிருக்கலாம். இருந்தாலும் எருசலேமுக்கு நேராக எப்போதும் போல வழக்கம் போல சன்னங்களை திறந்து வைத்து அவன் செபிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். தானியேலுக்காரி ராஜாவின் கொண்டு போகப்படுகிறது. ராஜா இதை புத்தீனமாக செய்தான் என்பது ராஜாவுக்கு தெரிய வந்தது. ஆனால் நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை காப்பார் என்று சொல்ல சிங்கங்கள் வாயிலை தேவன் தம் தூதனை அனுப்பி காப்பார் என்று சொல்லி, அதே போல தானியேலுக்கு விரோதமாக தானியேலை சேதப்படுத்தாதபடிக்கு சிங்கங்களுக்கு தேவன் கட்டளையிட்டிருந்தார். தேவதூதன் ஒருவன் வந்து சிங்கங்களின் வாயை கட்டி போட்டுட்டான். கட்டி போட்டது நிமித்தமாக அவனை சேதப்படுத்த முடியாமல் போய்விட்டது. அதுகாலிலே துயர சத்தமாய் கடந்து செல்கிறது நம்ம பார்க்கிறோம். ராஜா, நீ இடைவிடாமல் ஆராய்ந்த தேவன் உன்னை சிங்கங்கள் வாய்க்கு தப்பிக்க வல்லவராக இருந்தாரா? ஆம் ராஜா, நான் எந்த நீதிகேடு உமக்கு விரோதமாகவோ யாருக்கு விரோதமாகவோ அந்த ஒரு நீதிகேடு நான் செய்யவில்லை. தேவன் தம்முடைய தூதனை அனுப்பினார். இரவிலே என்னை சிங்கங்கள் சேதப்படுத்தாத பாதுகாத்து கொண்டான்னு சொன்ன உடனே அங்கு எழுப்பப்பட்டத தானியேலை தூக்கி விட்டார். அப்போ தானியேலுக்கு அவர்கள் நினைத்தது தானியேலை சேதப்படுத்தலாமல் நினைத்தார். தானியேலுக்கு விரோதமாக இருந்தவர்களே அவனை சேதப்படுத்த நினைத்த போது அவர்களை அவன் சிங்கங்களை கவிகளை போட்ட போது சிங்கங்கள் வந்து அவர்களை அடித்து நொறுக்கி போட்டது. ஒரு எலும்பு கூட விடவில்லை என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகையால் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், வாக்குத்தத்தங்களின் தேவன் உண்மையுள்ளவர். அவர் வாக்கு மாறாதவர். அவர் பொய் சொல்லாதவர். அவர் பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல. அவர் சொன்ன செய்கிற ஒரு தேவன். ஆம் அருமையானவர்களே, தானியேலை காப்பாற்றின தெய்வம் நம்ம பார்க்கிறோம். ஓ ஹல்லேலூயா, மை ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் நல்லவர். கடைசியாக கலாத்தியர்ல நம்ம பார்க்கிறோம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது 7-8 வசனங்களை பார்க்கும்போது நாம் நிச்சயமாக நன்மை செய்யும் போது அது நமக்கு மேன்மையாக வரும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நன்மை செய்கிற தேவன். அந்த வசனத்தை வேணா வார்த்தை பாருங்க. கலாத்தியர் 6 சோத்ரம் அந்த வசனம். சோத்ரம். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு நன்மையை செய்கிற ஒரு தெய்வன். அவர் ஒரு நாள் தீமை செய்கிறவர் அல்ல. நன்மையினால் நம்முடைய ஜனத்தை திருப்தியாக்குற தேவன் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அம்மேன கருவான கர்த்தருடைய பிள்ளைகளை
இந்த வார்த்தையை வாசித்துக்கிற கேட்ட கேட்க போகிற ஒருத்தருக்கு சொல்கிற ஒரு வார்த்தை, நீங்கள் எந்த ஆபத்தில் அகப்பட்டாலும் பயப்பட வேண்டாம். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஒரு ஆயுதமும் வாக்காமலே போ. வாசிக்கப்பட்ட அத்தனை பரிசுத்தவான்களையும் அவங்க விரோதமாக உருவாக்கப்படுவதையும் அவங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாக்காமல் போனதை நம்ம பார்க்கிறோம். அதே போல் இன்றைக்கு இதை கேட்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்கிறது, கர்த்தர் உங்கள் மேல கிருபையா இருக்கிறார். அவர் நன்மையாளர்களே தேவன். அல்லேலூயா. விசுவாசிப்போம், விசுவாசத்தை காத்துக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மகபரிசுத்தமுள்ள பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. இது எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை மூலமாக நீர் எங்களோடு பேசினதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை மூலமாக கர்த்தாவே நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிற மைமேல உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபங்களும் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு சுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவினுடைய ஐக்கியம் சமாதான பாதைகள் நம்மோடும் நாம இப்போது எப்போதும் என்னென்னேக்கும் நம்மோடு இருப்பாராக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. 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 ஆமென்.